In each of the following cases, state whether the function is bijective or not. ஸோ ஃபஸ்ட்டு பைஜெக்டிவ் அப்படின்னா என்னது அப்படின்னா அது வந்து ஆன் டூவாகவும் இருக்கணும் 1 to 1 இருக்கணும். இந்த ரெண்டுமே சேர்ந்து இருந்துச்சுன்னா தான் அது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். இது வந்து கரெக்டாக இல்லையா பைஜெக்டிவாக இல்லையான்னு கேட்குறாங்க. மொத்தம் 2 சப்டிவிஷன் இருக்குது. சப்டிவிஷன் நம்பர் 1 எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர். அப்போ ரியல் நம்பர்ஸ்லேருந்து ரியல் நம்பர், அப்போ மைனஸ்லேருந்து ப்ளஸ் வரைக்கும் ஜீரோலேருந்து எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. டிஃபைன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் 2x + 1ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ மைனஸ்லேருந்து நான் ப்ளஸ் வரைக்கும் போட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து மைனஸில் போட்டு பார்ப்போம். ஸோ எஃப் ஆஃப் -1 ஓகேவா. அடுத்து எஃப் ஆஃப் -1க்கு அப்புறம் எஃப் ஆஃப் 1 போடுவோம், சாரி 0 போடுவோம். அடுத்து எஃப் ஆஃப் 1 போட்டு பார்ப்போம். இப்போ எஃப் ஆஃப் -1, அப்போ இங்கே -1னா இங்கேயும் -1 இங்கேயும் -1 வந்துடும். அப்போது 2 × -1 + 1, 2 × -1னா -2 + 1, ஸோ த ஆன்சர் இஸ் -1. அடுத்து எஃப்ஆக்கு வந்து 0 போடுறோம். அப்போ இந்த ஹோல் டேர்ம் வில் பிகம் 0. அப்போ 2 × 0னா இந்த ஹோல் டேர்ம் வில் பிகம் 0 ஆயிடும். 0 + 1னா ஸோ த ஆன்சர் இஸ் 1. அடுத்து 1 போட்டோம் அப்படின்னா 2 × 1 + 1 ஈக்குவல் டு 2 × 1னா 2 + 1, ஸோ ஆன்சர் இஸ் 3. ஒரே ஒரு ஃப்ராக்ஷன் போட்டு பார்ப்போம். எஃப் ஆஃப் 1/2 அண்ட் தென் வந்து -1/2 எஃப் ஆஃப் 1/2 ரெண்டுமே போட்டு பார்ப்போம். இப்போ எஃப் ஆஃப் -1/2 போட்டோம் அப்படின்னா எனக்கு இங்கே 2 இருக்குது. எக்ஸுக்கு பதிலாக -1/2 + 1 இதுவும் கேன்சல் ஆயிரும். இஸ் ஈக்குவல் டு -1 + 1. அப்போ -1 + 1னா ஆன்சர் என்ன கிடைக்கணும் 0. அதே மாதிரி தான் இங்கே 1/2 இருக்குது. இப்போ 2 × 1/2 + 1 கேன்சல் ஆயிரும். இட் மீன்ஸ் 1 + 1 ஈக்குவல் டு 2. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ரியல் நம்பர்ஸ் டு த ரியல் நம்பர்ஸ். அப்போ எதெல்லாம் போட்டோம், -1 போட்டோம், 0 போட்டோம், 1 போட்டோம், -1/2 போட்டோம், ஃபைனலாக வந்து 1/2 போட்டோம். எல்லாமே எழுதியாச்சு. இப்போ இதோட மேப்பிங் பார்க்கணும். -1 இருந்துச்சுன்னா இதோட மேப்பிங் ஆகுது -1ஓட மேப்பிங் ஆகுது. 0னா 1ஓட மேப்பிங் நடக்குது, 1னா 3ஓட மேப்பிங் நடக்குது, -1/2னா 0ஓட மேப்பிங் நடக்குது, 1/2னா 2ஓட மேப்பிங் நடக்குது. ஓகேவா. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து மேப்பிங் வரைஞ்சி காமிச்சிடணும். முடிச்சாச்சு. அப்போது இது எப்படி இருக்குது அப்படின்னா -1லேருந்து ப்ளஸ் டேர்ம்ஸ் எல்லாமே இருந்துச்சுல, அப்போ எல்லாத்துக்குமே ஏதோ ஒன்றோட மேப்பிங் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஏன்னா இதுவுள்ள ரியல் மைனஸ் இருக்குது, 0 இருக்குது, -1/2 இருக்குது, இங்கே அதே -1 இருக்குது, 0 இருக்குது, 1 இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ எவ்ரி எலமெண்ட் இன் domain has its unique element in codomain. அப்போ therefore இந்த fன்ற ஃபங்க்ஷன் வந்து எனக்கு எப்படி தான் இருக்கும் அப்படின்னா 1 to 1 தான் இருக்கும். இப்போது பைஜெக்டிவ்னா 1 to 1 சொல்லியாச்சு. இப்போ நான் ஆன் டூன்னு சொல்லணும். எஸ் இட் இஸ் ஆல்சோ ஆப்வியஸ்லி நான் ஆன் டூ. கண்டினியூஸ் நம்பர் -1 1 0 -1 0 1 2 3. அப்போ வரிசையாக எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா என்னோடய ரேஞ்சும் என்னோட கோடமைனும் எப்படி தான் இருக்குது அப்படின்னா ஈக்குவலாக இருக்குது. ஸோ therefore எஃப் இஸ் ஆன் டூ. அப்போ இது ஒரு ஃபங்க்ஷன் 1 1ஆகவும் இருக்குது, ஆன் டூவாகவும் இருக்குது. அப்படின்னா therefore எஃப் இஸ் அ bijective function. Subdivision number 2, f from real numbers to real number defined by f of x is equal to 3x minus 3 minus 4x square. அங்கே என்ன பண்ணுமோ அதே தான். ஸோ ஃபஸ்ட் வந்து எக்ஸுக்கு பதிலாக -1, அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 0, எக்ஸுக்கு பதிலாக 1 போடணும். ஓகேவா. இப்போ இதை போட்டு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் -1/2 போடணுமா வேணாமான்னு பார்த்துக்கலாம். இப்போ இதை போட்டதுக்கப்புறமே வந்து ரெண்டுக்கு வந்து ஒரே இதில் போய் மேப்பிங் நடந்துச்சு அப்படின்னா இட் இஸ் நாட் ஆன் டூ ஃபங்க்ஷன் வந்துடும். ஸோ எஃப் ஆஃப் -1, அடுத்து எஃப் ஆஃப் 0, எஃப் ஆஃப் 1. இப்போ வந்து 3 - 4 × -1 the whole square. ஏன்னா இங்கே எக்ஸ் இருக்கிறதுல -1 the whole square is equal to 3 - 4 மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 ஆயிரும். அப்போ இந்த டேர்ம் வந்து 1 இருக்கும். இட் இஸ் ஈக்குவல் டு 3 - 4ஓட ஆன்சர் இஸ் -1. அடுத்து 3 - 4 × எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டணும். இட் இஸ் ஈக்குவல் டு இந்த ஹோல் டேர்ம் வில் பிகம் 0. அப்போ ஆன்சர் வந்து 3. அடுத்து 1. அப்போ 3 - 4 × 1 ஸ்கொயர் இட்ஸ் ஈக்குவல் டு 3 - 1 ஸ்கொயர் பண்ணால் 1. அப்போ 1 × 4னா 4 தான். இட்ஸ் ஈக்குவல் டு ரெண்டுக்குமே சேம் ஆன்சர் வந்திருக்கு.
ஓகேவா? அப்போ இது கண்டிப்பாக என்ன ஃபங்க்ஷனாக இருக்காது அப்படின்னா ஆன் டு ஃபங்க்ஷனாக இருக்காது. சரியா? ஆன் டு ஃபங்க்ஷனாக இருக்காது. ஏன்னா 2 எலமெண்ட்டுக்கு ஒரே எலமெண்ட்டில் போய் அது என்ன மேப்பிங் நடக்குது. therefore it is not an. அப்போது இப்போ நான் வந்து என்ன வரைய போகிறேன் அப்படின்னா என்னோட மேப்பிங் வரைய போகிறேன். -1 0 1 தான் நான் எடுத்திருக்கேன். இங்கே என்ன இருக்குது? -1 இருக்குது, 3 இருக்குது, அகெயின் -1க்கு தான் போகுது. -1னாலும் -1 தான், 0னா 3, 1னாலும் எங்கே தான் போகுது? -1க்கே தான் போகுது. சரியா? therefore different element in domain do not have different image in codomain. ஓகேவா? அதனால் so therefore f is not one-to-one function. பைஜெக்டிவ்னா 1-to-1ஆகவும் இருக்கணும், on-to-ஆகவும் இருக்கணும். இது 1-to-1 இல்லைன்னு சொல்லிட்டேன். therefore f is not bijective.